மக்களுக்கு தேவையான சில விவாதங்கள் சட்டசபையில நடைபெற்றுச்சா கேட்டா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் சொல்லி ஆகணும். திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சில குற்றச்சாட்டுகள எடுத்து வைக்கிறாரு. இந்த மாரி குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்கு என்ன பதில் கேட்கும்போது, சிஎம் அவர்கள் எப்பயும் போல சைலன்ட்டா தான் இருந்தாரு. அதுக்கு பதில் அவரு தான் எப்பவும் எப்பவும் இதுவரைக்கும் பார்த்த எல்லா சட்டமன்றத்திலுமே எதிர்க்கட்சித் தலைவர் வைக்கும்போது, கேள்வி வைக்கும்போது, சிஎம் அவர்கள் தான் பதில் சொல்லுவாரு. ஆனா வேற சிஎம் அவர்கள் பேசாம ஆதவ அர்ஜுனா பேசினாரு, ராஜ்மோகன் பேசினாரு. ஆனா சிஎம் அவர்கள் நேத்து வந்து பேசினாரு. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவரு வீட்டுக்கு போய் அதுக்கான கேள்விகளுக்கான பதில்கள பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து தான் பேசுறாரு. அந்த நேரத்துல பேச மாட்றாரு. இது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க? அதாங்க. எல்லாமே வந்து களத்துல இறங்குனோனே ஒரு போர் வீரனாக மாற முடியாது. அந்த போர் வீரனுக்குள்ள பயிற்சிகள் கண்டிப்பா நீங்க குடுத்தா தான் அந்த வார்ல போய் நிக்க முடியும். அப்போ அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் வாய்ந்த அனுபவஸ்தர்கள்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சிபிஐயோட சேர்ந்த வீரபாண்டிய நாயுடு கேட்கும்போது கூட அவரு வந்து ஒரு விஷயத்த பேசும்போது, "நான் 50 வருடமாக இந்த அரசியல்ல இருக்கேன். மக்கள் நல பணிக்கு இருக்கேன். ஏழை எளிய மக்களுக்காக நான் போராடுறேன். பட் இதுவும் நான் கத்துக்கிட்டு வந்து தான் இன்னைக்கு நான் பேசுறேன்." அப்படிங்கும்போது அவர் வந்து இப்ப தான் வந்திருக்காங்க. சட்டசபைக்கு வந்து இப்ப தான் முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கும்போது, அதுக்கு டைம் நம்ம எல்லாமே குடுக்கணும். விஷயங்கள் பண்றதுக்கும் குடுக்கணும். இங்கே சில வழிமுறைகள ஃபாலோ பண்றதுக்கு பேசவும் டைம் குடுக்கணும். எடுத்தோனே தடாலடியா அப்படிங்கிற மேட்டருக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் அவரும் சொல்றாரு. முக்கியமான அரசியல் தலைவர்கள் தான். ஒரு 50 வருடங்களா இருந்தவர்களே வந்து சொல்லக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது ஒரு ஒரு விஷயம் வருது. பட் அதற்கு ஒரு பதிலாக நீங்க சொன்னது மாரி இதற்கு முன்னாடி தமிழக முதலமைச்சரா உட்கார்ந்தவர்கள் தான் நெறைய விஷயங்கள பேசியிருக்காங்க. அது ஒண்ணும் மறுப்பதற்கே இல்ல. பட் அவர்களுடைய வந்த வழிமுறைகள் வேற இருக்கு. நீங்க போக தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து டோட்டலா பிளாஸ்ட் ஆக முடியும். எதிர்ல ஒரு கொஸ்டின் தான் ஆன்ஸர் உடனே பண்ண முடியும். அப்போ ஒரு நாள் டைம் எடுத்தா கூட, பட் அதற்குள்ள ஒரு விஷயத்த வந்து அது பிரிப்பேர் பண்ணிட்டு வர்றாங்களா? கொஸ்டினுக்கு ஆன்ஸர் எடுத்துட்டு வர்றாங்களா? உங்களுக்கு அங்கேயே சட்டசபையிலேயே அதிகாரிகள் உட்பட நீங்க ஒரு கொஸ்டின் வரும்போதே ஆன்ஸர் பிரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இங்க டக்குன்னு கையில குடுத்துருவாங்க. அமைச்சர்ட்டயோ, எம்எல்ஏ கிட்டயோ விடக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே எடுத்து குடுத்துருவாங்க. எஸ் குடுத்துருவாங்க. பட் இவரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கத்துல இருந்து ஒரு நோட்ஸ் வேற எடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க பார்க்கிறத வாட்ச் பண்றாரு. என்ன பேசுங்கிறத நோட் பண்றாரு. இவருக்கு அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதையும் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அங்க நோட்ஸ் வருது. பட் நீங்க வந்து அதற்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு கூட நீங்க பேசணும்னா கூட பேசலாம். தேவையில்ல. நம்ம பேசும்போது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்த நம்ம குடுக்கணும்னு விரும்புறாரு. அது போக வருமே தவிர, நீ எடுத்த உடனேயே ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது வந்து அவ்வளோ பெருசா எனக்கு தோணவில்லை. ஆனால் இனி நீங்க இந்த கேள்விக்கு வந்து இனி போக ஒரு 3 மாதம், 6 மாதத்துக்கு பிறகு நீங்க பாருங்க.